பொதுவா எல்லாரும் இந்த மழை தண்ணி ரொம்ப சுத்தமானதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த மழை தண்ணியை குடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கூடாது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மழை தண்ணியில டஸ்ட், பொல்யூஷன், பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கும். இந்த மண்ணில் இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட், பாக்டீரியாஸ் எல்லாம் வானத்துல போய் சேருது. இந்த டஸ்ட் அங்க இருக்கிறதுனால தான் வாட்டர் வேப்பரால கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ண முடியுது. இந்த டஸ்ட் மட்டும் இல்லைன்னா வாட்டர் வேப்பரால கிளவுட்ஸையும் ஃபார்ம் பண்ண முடியாது, இந்த மழையும் பெய்யாது. சரி, இந்த வாட்டர் வேப்பரால ஏன் டஸ்ட் இல்லாம கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது? அப்புறம் இந்த மண்ணில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எப்படி இவ்வளோ ஹைட்டுக்கு போகுது? இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து அதில் ஐஸ் வாட்டரை வச்சோம்னா அந்த டம்ளரை சுற்றி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கிறத பார்க்கலாம். இது ஏன் நடக்குதுன்னா, இந்த கிளாஸ் ரொம்ப கூலாக இருக்கும். அதே போல் ஏரில் பார்த்தீங்கன்னா சில வாட்டர் மாலிக்யூல்ஸ் வேப்பர் ஸ்டேட்டில், அதாவது கேஸ் ஃபார்மில் இருக்கும். அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் இந்த கூலான கிளாஸ் சர்ஃபேஸை டச் பண்ணும்போது வாட்டர் வேப்பர் கூலாகி லிக்விட் வாட்டர் ட்ராப்ஸாக கிளாஸ் மேலே ஃபார்ம் ஆகும். இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இங்கே லிக்விடாக மாறி இருக்கிற இந்த வாட்டர் வேப்பர் இந்த கிளாஸோட சர்ஃபேஸ் மேலே நல்லா ஃபார்ம் ஆகியிருக்கும். இது எதனாலன்னா, இந்த வாட்டர் வேப்பர் எந்த ஒரு சர்ஃபேஸும் இல்லாமல் அதால் ஈஸியாக கண்டென்ஸ் ஆகி லிக்விடாக மாற முடியாது. பொதுவாக கிளவுட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, சூரியன் பூமியை ஹீட் பண்ணும்போது அங்கே இருக்க ஏரி, குளம்ல உள்ள தண்ணி ஆவியாகி அது வானத்துக்கு போயிட்டு அங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால லிக்விடாக ஃபார்ம் ஆகும். இந்த சேம் ப்ராசஸை ஒரு சின்ன செட்டப்பில் செஞ்சு பார்த்தலாம் வாங்க. இங்கே ஒரு கிளாஸ் பாட்டிலில் சுடு தண்ணியை வச்சுருக்கேன். இந்த பாட்டில் மூடி மேலே சில ஐஸ் கியூப்ஸும் இருக்குது. இங்கே சுடுதண்ணிலேருந்து வர வாட்டர் வேப்பர் மேலே உள்ள ஐஸ் மேலே போய் படும். ஆனால் இப்படி பட்டா கூட கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஊதுவத்தியை எடுத்து இதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் காட்ட போகிறேன். இப்போ இந்த மூடியை மேலே வச்சோம்னா கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிறத பார்க்கலாம். இது ஏன் நடக்குதுன்னா, இந்த ஊதுவத்தி எரியும் போது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வரும். அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் மேலே இந்த வாட்டர் வேப்பரை ஒட்டிக்கும். இதனால் அங்கே ஒரு வாட்டர் ட்ராப் ஃபார்ம் ஆகுது. இந்த மொத்த வாட்டர் ட்ராப்ஸை தான் நம்ம கிளவுடாக பார்க்குறோம். இதுவே ரியலான கிளவுடில் பார்த்தீங்கன்னா சாண்ட் டஸ்ட், பொல்யூஷன், பாக்டீரியாஸ், மைக்ரோப்ஸ்னு வானத்தில் இருக்கிற பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி வாட்டர் லிக்விடாக மாறி கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே சாண்ட் டஸ்ட் தான். இந்த சாண்ட் டஸ்ட் நம்ம பூமியில் இருக்கிற மணல் தான். இப்போ உங்களுக்கு தோணும், இந்த மணல் எப்படி இவ்வளோ ஹைட்டில் இருக்கிற வானத்துக்கு போச்சுன்னு. வாங்க அதை ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஹாய், நாங்கள் சிட்டிங்கிற பிளாட்ஃபார்மில் கடந்த 4 வருஷமாக குழந்தைங்களுக்கு சயின்ஸை ப்ராக்டிக்கலாக புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்போது அதோட தொடர்ச்சியாக 21st செஞ்சுரியில் குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில்ஸான ரொபோட்டிக்ஸ், ஆப் டெவலப்மெண்ட், கிளைடர், 3D பிரிண்டிங், கிராஃப்டிங், மிஷின் லேர்னிங் போன்ற கோர்சஸை அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி 3 பண்டில்ஸாக பிரித்து எங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் வின்டர் ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த சண்டே எங்கள் ஒர்க் ஷாப்கான ஃப்ரீ லைவ் டெமோன்ஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ரேரான கோர்சஸ் எல்லாம் தமிழில் வேற எங்கேயுமே கிடையாதுன்னு. இங்கே என்கிட்ட 2 பால் இருக்குது. ஒன்று பேஸ்கெட் பால், இன்னொன்று டென்னிஸ் பால். நான் இந்த பேஸ்கெட் பாலை என்னோட ஹைட்டில் இருந்து ட்ராப் பண்ணுறேன். இது தரையில் பட்டு பவுன்ஸ் ஆகி வருது. இப்போது இதே மாதிரி இந்த டென்னிஸ் பாலையும் ட்ராப் பண்ணுறேன். இதுவும் தரையில் பட்டு சேம் ஹைட்டுக்கு பவுன்ஸ் ஆச்சு. சரி, இப்போ இந்த டென்னிஸ் பாலை இந்த பேஸ்கெட் பாலுக்கு மேலே வச்சு ட்ராப் பண்ணால் என்ன ஆகும்? இப்படி ட்ராப் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த டென்னிஸ் பால் ரொம்ப ஹைட்டுக்கு போனது. இந்த பேஸ்கெட் பாலை நான் கொஞ்சம் ஹைட்டில் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜினா ஒன்றும் இல்லை, இந்த பால் ட்ராப் பண்ணுறப்போ கிராவிட்டியால் அது கீழே மூவ் ஆகி போக ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா, அதை தான் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி நான் பாலை ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அப்போது இந்த கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கைனடிக் எனர்ஜினா என்னென்னா, இவ்வளோ மாஸ் உள்ள பால் மூவ் ஆகும்போது அது ஒரு எனர்ஜி ஏற்படுத்தும். அதை தான் கைனடிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். எப்போ இந்த பால் தரையை டச் பண்ணுதோ அப்போ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி 0 ஆகிட்டு கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம்க்கு போகும். இப்போ இந்த பாலுக்கு கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இதுக்கு மேலே டென்னிஸ் பால் வந்து வேகமாக படும்போது இது வச்சிருந்த எனர்ஜியை டென்னிஸ் பாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்பின் பவுலர் பாலை ஸ்லோவாக போடுறப்போ அதை பேட்ஸ்மேன்
பேட்டால ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சாருன்னா அந்த பால் ரொம்ப வேகமாக பறக்கும்ல, அது மாதிரி தான் இந்த பாஸ்கெட் பாலோட கைனடிக் எனர்ஜியும் அந்த பாலோட எலாஸ்டிசிட்டியும் சேர்ந்து இந்த டென்னிஸ் பாலை ரொம்ப ஹைட்டுக்கு பறக்க வைக்குது. சரி, இப்போ நம்ம இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை 4 பாலை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பாலை ட்ராப் பண்ணும்போது எவ்வளோ ஹைட்டுக்கு பறக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பால் எவ்வளோ அதிகமான ஹைட்டுக்கு பறந்து போச்சுன்னு சொல்லிட்டு. இது ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான், ஒரு பாலுக்கு பதிலாக 3 பாலோட எனர்ஜி சேர்ந்து கிடைக்கிறதுனால இந்த பால் அவ்வளோ அதிகமான ஹைட்டுக்கு பறந்து போகுது. இதே மாதிரி தான் நம்ம நிலத்தில் இருக்கிற மணலும். இது காற்றுல அடிக்கும் போது ஒன்னோட ஒன்று மோதும். அதில் சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம பண்ண பால் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி 2-3 பார்ட்டிகல்ஸோட மோதும். இப்படி மோதுறதுனால ரொம்ப ஹைட்டுக்கு அந்த டஸ்ட் பறந்து போகுது. இப்படி வானத்தில் போன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு மேலே எவப்பரேட் ஆகி வந்த வாட்டர் மாலிகூல்ஸ் கண்டென்ஸ் ஆகி சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்ஸாக ஃபார்ம் பண்ணும். அதை தான் நம்ம கிளவுட்ஸாக பார்க்குறோம். ஸோ இந்த கிளவுட்ஸை பொறுத்தவரை அது டஸ்ட் அண்ட் வாட்டர் மாலிகூல்ஸாக தான் உருவாகி இருக்கு. இதுதான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு மழையாக பெய்யுது. ஏன் நம்ம ஊரில் பெய்கிற மழையில் கூட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், பொல்யூஷன், பாக்டீரியாஸ், மைக்ரோப்ஸ்னு நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த மழை தண்ணி நல்லது கிடையாது. இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்ஸ் குளோபல் விண்ட் பேட்டர்னுக்குள்ளே என்டர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதெல்லாம் ரொம்பவே ஈஸி. உதாரணத்துக்கு நம்ம சஹாரா பாலைவனத்தில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குலாம் ட்ராவல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்க ராஜஸ்தான் பாலைவனத்தில் இருந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டெல்லி வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. ஸோ அதனால் மழை தண்ணி நல்லது கிடையாது. ஸோ குடிக்காதீங்க. என்ன இது எதனாலனா இந்த வாட்டர் வேப்பர் ஒரு அழகா காத்து வந்துச்சு. ஸோ இந்த கிளவுட்ஸை பொறுத்தவரை அதில் டஸ்ட் அண்ட் வாட்டர் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்ஸ் குளோபல் விண்ட் பேட்டர்ன். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்,